நீலகிரியில் பள்ளி மாணவியை பாலியல் வன்கொடுமை செய்த வழக்கில் கைது செய்யப்பட்ட சிவராமன் உயிரிழப்பு. காவல்துறை விசாரணைக்கு பயந்து கைதுக்கு முன்பே எலிமருந்து சாப்பிட்ட நிலையில் சிகிச்சை பலனின்றி மரணம். பாலியல் வன்கொடுமை வழக்கில் கைதான சிவராமன் உயிரிழந்த நிலையில் அவரது தந்தையும் உயிரிழப்பு. மகன் கைதானதால் மன உளைச்சலில் இருந்த தந்தை விபத்தில் பலியானார். தமிழ்நாடு அமைச்சரவையில் மாற்றம் செய்யப்பட உள்ளதாக வெளியான தகவல். தனக்கே அது பற்றி தகவல் வரவில்லை என பதிலளித்த முதலமைச்சர். தமிழக வெற்றிக்கழக கட்சிக் கொடியில் இடம்பெற்றுள்ள யானை படங்களை அகற்ற பகுஜன் சமாஜ் மாநில தலைவர் வலியுறுத்தல். தேர்தல் ஆணைய அறிவிப்புப்படி யானை கொடியிலேயோ சின்னமாகவோ பயன்படுத்தக்கூடாது என கருத்து. யானை சின்னத்தை அசாம், சிக்கிம் தவிர வேறு எந்த மாநிலத்திலும் எந்த அரசியல் கட்சிகளும், அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகள், அங்கீகரிக்கப்படாத அரசியல் கட்சிகள், மாநில கட்சிகள் மற்றும் தேசிய கட்சிகள் யாரும் யானை சின்னத்தை எந்த வடிவத்திலும் பயன்படுத்தக்கூடாது. போலந்து பயணத்தை முடித்துக் கொண்டு உக்ரைன் புறப்பட்டார் பிரதமர் மோடி. அதிபர் ஜெலன்ஸ்கியை சந்தித்து பேசுகிறார். ஜம்மு காஷ்மீர் சட்டப்பேரவை தேர்தலில் காங்கிரஸ் கட்சியுடன் கூட்டணி அமைத்து போட்டியிடுகிறது தேசிய மாநாட்டு கட்சி. 90 தொகுதிகளுக்கான பங்கீடு குறித்து விரைவில் அறிவிக்கப்படும் என ஃபரூக் அப்துல்லா தகவல். காய்ச்சல், வலி உள்ளிட்டவைகளுக்கு பயன்படுத்தப்படும் பாராசிட்டமால் தொடர்பான 156 கலவை மருந்துகளுக்கு தடை. மக்களுக்கு ஆபத்தை ஏற்படுத்தும் என்பதால் மத்திய அரசு நடவடிக்கை. டைமண்ட் லீக் தொடரில் 2வது இடம் பிடித்தார் இந்தியாவின் நீரஜ் சோப்ரா. 89.49 மீட்டர் தூரம் எறிந்து சொந்த சாதனையை முறியடித்தார். வணக்கம் நேயர்களே, வணக்கம் தமிழ்நாடு நிகழ்ச்சியுடைய மிக முக்கியமான நோக்கம் என்னவென்றால் பேசப்படும் செய்திகளுடைய பேசாத பக்கங்களை அலசுவதா நிகழ்ச்சியுடைய நோக்கம். நியூஸ் அண்ட் வியூஸ் போதியை பார்ப்பதற்கு முன்னதாக ஒரு அண்மை செய்தியை பார்க்கலாம். அதில் மயிலாப்பூர் நிதி நிறுவனத்தில் பண மோசடி நடைபெற்றதாக கைது செய்யப்பட்டக்கூடிய தேவநாதன் யாதவ் மீது 800 புகார்கள் பதிவு செய்யப்பட்டிருப்பதாக பொருளாதார குற்றப்பிரிவுத்துறையினர் சொல்லியிருக்காங்க. தொடர்பான அண்மை தகவலுடன் நம்முடைய சிறப்பு செய்தியாளர் கோகுல் 800 புகார்களுடைய என்னென்ன குற்றச்சாட்டு அவர் மீது சொல்லப்பட்டிருக்கு, எவ்வளவு நிதி முறைகேடு அப்படின்றது பட்டியலிடப்பட்டிருக்கா? மயிலாப்பூர் இந்து நிதி நிறுவன மோசடி தொடர்பாக இதுவரை 800க்கும் மேற்பட்ட புகார்கள் பொருளாதார குற்றப்பிரிவு போலீசாரிடம் வந்திருப்பதாக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே 144 புகாரின் அடிப்படையில வழக்கு பதிவு செய்து தேவநாதன் உள்ளிட்ட 3 பேர் கைது செய்து சிறையில் அடைக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் தொடர்ந்து புகார்கள் குவிந்த வண்ணம் உள்ளன. இதுவரை 800க்கும் மேற்பட்ட புகார்கள் வந்திருப்பதாகவும் ஏறக்குறைய 94 கோடி ரூபாய், அதாவது இந்த 800 புகாரின் அடிப்படையில் 94 கோடி ரூபாய் வரை மோசடி புகார் வந்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் ஏறக்குறைய 500 கோடி ரூபாய்க்கு மேல் மோசடி நடந்திருக்கலாம் என்ற அடிப்படையில் பொருளாதார குற்றப்பிரிவு போலீசார் விசாரணையை தீவிரப்படுத்தியிருக்காங்க. அதே நேரத்தில் 10 நாள் காவலில் எடுத்து விசாரிப்பதற்காக பொருளாதார குற்றப்பிரிவு போலீசார் நீதிமன்றத்தில் தேவநாதன் உள்ளிட்டோரை காவலில் எடுத்து விசாரிக்க மனு தாக்கல் செய்துள்ளார்கள். அந்த மனு இன்னும் 2 தினங்களில் நீதிமன்றத்தில் விசாரணைக்கும் வர உள்ளது. உங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி கோகுல். நியூஸ் அண்ட் வியூஸ் பதியை பார்ப்பதற்கு முன்னதாக பிக் போக்கஸ் போதையில் நம்முடன் இணைகிறார் காங்கிரஸ் கட்சியின் எம்பி திரு கார்த்திக் சிதம்பரம் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். தமிழக வெற்றிக் கழகத்துடைய கொடி நேற்று அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கு. விஜயுடைய அரசியல் கட்சி முழு வடிவம் பெற்றிருக்கிறதா கருதுறீங்களா? ஒரு யார் வேணாலும் கட்சி ஆரம்பிக்கலாம், யார் வேணாலும் கட்சி ஆரம்பிக்கிறேன்னு அறிவிக்கலாம், கொடி டிசைன் பண்ணலாம், லெட்டர் பேட் டிசைன் பண்ணலாம். ஆனால் அதை பற்றி ஒரு விமர்சனமோ கருத்தோ சொல்லணும்னா அந்த கட்சி எந்த நிலையில் இருக்கிறது, ஒரு விஷயத்திலையும் அவங்களோட நிலைப்பாடு என்ன, யாரை ஆதரித்து யாரை எதிர்த்து அவர்கள் அரசியல் களத்துக்கு வருகிறார்கள், அவர்கள் அரசியல் வருவதற்கு என்ன காரணம், ரெய்சான் டெட்ரன்னு சொல்லுவாங்க, அது என்னெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டது அப்புறம் தான் விமர்சனம் சொல்ல முடியுமே தவிர கட்சி கொடியை அறிவித்த உடனேயே ஒரு கருத்தை சொல்லணும்ன்றது என்னை பொறுத்த வரைக்கும் இயலாத காரியம்.
கட்சி நடத்துவது அவ்வளவு எளிதான காரியம் இல்லை, சிரமங்கள் இருக்கு, சவால்கள் இருக்கு அப்படின்னு உங்களுடைய பேட்டியில குறிப்பிட்டிருக்கீங்க. அரசியல் செய்யறதோ, அரசியல் கட்சி தொடங்குறதோ, அரசியல் களம் இன்னைக்கு அவ்வளவு சவாலானதா மாறி இருக்கா, இல்ல விஜயோடைய அரசியல் பார்வை மீது உங்களுக்கு இருக்கக்கூடிய சந்தேகமா அது? அவருடைய பார்வை எப்படி இருக்குன்னா எனக்கு தெரியாது. ஏன்னா அவருடைய நிலைப்பாடே, அவருடைய சோஷியல் வியூவோ எக்கனாமிக் வியூவோ எனக்கு எதுவுமே தெரியாது. ஏன்னா அதை பற்றி அவர் இன்னும் விவரமாக விளக்கி பேசினதாக எனக்கு எந்த விதமான தகவலும் வரல. ஆனால் ஒரு அரசியல் கட்சியை நடத்துறது என்பது ஒரு ஈஸியான வேலை கிடையாது. அரசாங்கத்தை கூட நடத்திடலாம். ஏன்னா அரசாங்கத்துக்கு ஒரு பெர்மனன்ட் பியூரோக்ரஸி இருக்குது. ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் இருப்பாங்க, ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ் இருப்பாங்க, அப்புறம் எல்லா நிலையிலும் அதிகாரிகள் இருப்பாங்க, ஒரு கான்ஸ்டிடியூஷன் இருக்கும், அதுக்கப்புறம் விதிமுறைகள் இருக்குது. அதனால அரசாங்கத்தை கூட நடத்திடலாம். ஆனால் கட்சி என்பது ஒரு வாலண்டியர் ஃபோர்ஸ். அந்த வாலண்டியர் ஃபோர்ஸை மோட்டிவேட் பண்ணி அதை கட்டுக்கோப்பாக வைப்பது என்பது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. நிறைய பேர் கட்சி ஆரம்பித்து தோல்வி தான் அடைஞ்சிருக்கிறாங்களே ஒழிய வெற்றி அடைஞ்சது கிடையாது. அதனால இவருக்கு இன்னும் நான் தோல்வி அடைவார் அப்படின்னு நான் சொல்லலை. ஆனால் நீங்கள் ஹிஸ்ட்ரி எடுத்து பார்த்தீங்கன்னா கட்சியை நடத்துவது அவ்வளவு எளிதான காரியம் இல்லை. அதுக்கு கான்ஸ்டண்ட்டாக அதை ஒரு அந்த ஆர்கனைசேஷனை ரீஇன்விகிரேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும், கான்ஸ்டன்ட் டச் வைக்கணும், நிறைய உழைக்கணும், நிறைய டிராவல் பண்ணணும், நிறைய பேரை போய் சந்திக்கணும் நேரடியாக. இதை ஒரு ப்ராக்சி மூலமாகவோ மற்ற நாமினிஸ் மூலமாகவோ நடத்த முடியாது. அதுக்கப்புறம் அங்கே கட்சிக்குள்ள வாலண்டியர் ஃபோர்ஸ்க்குள்ள அதோடைய ஆஸ்பிரேஷனல் ப்ராப்ளம்ஸ்லாம் நிறைய வரும். நீயா நானான்லாம் போட்டியெல்லாம் வரும். அதெல்லாம் தீர்க்கணும். நிறைய பேரை உள்ளே கொண்டு வரணும், உள்ளே கொண்டு வருவங்களுக்கு வேலை கொடுக்கணும், அதுக்கப்புறம் முக்கியத்துவம் கொடுக்கணும், நிறைய வேலை இருக்குது. அதனால் கட்சிகள் ஆரம்பித்து தோல்வி அடைந்தவர்கள் தான் தமிழ்நாட்டில் அதிகமாக. கட்சிகள் ஆரம்பித்து வெற்றி அடைந்தவர்கள் மிக மிக ஒரு கையில், ஒரே கையில் இருக்கிற 5 விரல்குள் எண்ணிடலாம். கடந்த காலங்களில் ரஜினி கட்சி தொடங்க முற்பட்டார். அவருடைய கருத்துக்களை வச்சு அதற்கு எதிர்வினை வந்தது. விஜயும் சில விஷயங்களை நீட் தேர்விலையும் கள்ளக்குறிச்சியிலையும் குடியுரிமை சட்ட திருத்தத்திலையும் தன்னுடைய கருத்தை சொல்லியிருக்காரு. ஆனால் அன்னைக்கு நேரடியாக ரஜினியை எதிர்த்தவர்கள் இன்னைக்கு விஜய்க்கு ரொம்ப கவனமாக தங்களுடைய கருத்துக்களை, மாற்று கருத்துக்களை முன்வைக்கிறாங்க. இது அவர் மீது இருக்கக்கூடிய அச்சமா? இல்லை, யார் மேலேயும் யாருக்கும் அச்சம்லாம் கிடையாது. ஒன்றும் கருத்தெல்லாம் ஒன்றும் பெருசாலாம் வைக்கல. கள்ளக்குறிச்சியில் நடந்தது ஒரு ட்ராஜடி, எல்லாரும் தான் அதை கண்டம் பண்ணுவாங்க. நீட்டை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் ஒருமித்த கருத்து இருக்குது. அதனால நீட் வேண்டான்றதுனால இது ஒரு யூனிக் பொசிஷன்ஸோ இவர் ஒரு வேறுபட்ட சிந்தனையோ ஒரு மாறுபட்ட சிந்தனையோட எல்லாம் ஒன்றும் எந்த கருத்தையும் வைக்கல. ரெண்டாவது, அரசியல் களத்துக்கு வரும்போது யாரை ஆதரிச்சு யாரை எதிர்த்து வராங்கன்றவரும் கிளாரிட்டி வேணும். ஏன்னா இங்க ஏற்கனவே கிரௌடட் பொலிட்டிக்கல் ஃபீல்டு இது. ஹலோ, தொடர்ந்து பேசுங்க சார். இணைப்பு இருக்கீங்க, கிளியரா இருக்கு, நீங்க தொடர்ந்து பேசுங்க. ஹலோ, தொடர்ந்து பேசுங்க சார், கிளியரா. இது கிரௌடட் பொலிட்டிக்கல் ஃபீல்டு. இது இந்த கிரௌடட் பொலிட்டிக்கல் ஃபீல்டுல இவர் யாரை ஆதரிச்சு இப்போ இது தேசிய அளவில் கட்சி ஆரம்பிச்சிருக்கிறாரா, மாநில அளவில் கட்சி ஆரம்பிச்சிருக்கிறாரான்ற கூட எனக்கு சரியா தெரியல. சரி, மாநில அளவில் ஆரம்பிச்சிருக்காருன்னா அவர் யாருக்கு மாற்றம்? இன்னைக்கு ஆளுங்கட்சிக்கு மாற்றமா, இல்லை எந்த ஸ்பேஸ் அவர் ஆக்கிபை பண்றதுக்கு விரும்புறாரு, எதுவுமே தெரியல. அதனால இது ரொம்ப ப்ரீமெச்சுவர். இவர் ஒரு திரையுலக பிரமுகர் என்பதாலே நீங்க இப்பவே நிறைய விவாதத்துக்கு கொண்டு வரீங்களே ஒழிய, என்னை பொறுத்த வரைக்கும் இந்த கட்சியை பற்றி இன்றைக்கு பேசுவதோ இதை பற்றி கருத்து கேட்பதோ வெரி ப்ரீமெச்சுவர்.